விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாநிலங்களுக்கிடையேயான இறகு பந்து போட்டியை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், கலப்பு இரட்டையர் என போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போட்டி துவக்க விழா நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி வைத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் போட்டி மைதானத்தில் இறகு பந்தை சர்வீஸ் ஆடி போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி என பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 300 அணிகள் பங்கேற்றுள்ளன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்படும். இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காக்கலூர் பெயிண்ட் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மேலும் ஒருவர் உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பெயிண்ட் ஆலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் நேற்று 2 உடல் கருகிய நிலையிலும் மற்றும் பாய்லர் வெடித்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்த 3 உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு தொழிலாளரின் உடல் இரவு நேரமானதால் மீட்பு பணி தொய்வு ஏற்பட்டது. தொடர்ந்து இன்று மீண்டும் தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையிலும் ஒருவர் உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். 3 உடல்கள் அடையாளம் தெரியாத வகையில் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டு இருப்பதால் அவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து DNA பரிசோதனை செய்த பிறகு யாருடைய உடல் என்பது கண்டறிந்து உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட உள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்த மூதாட்டியால் அரை மணி நேரம் நடுவழியில் நிறுத்தப்பட்ட சென்னை சேலம் ரயிலால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை எழும்பூரில் இருந்து தினம்தோறும் காலை விருத்தாச்சலம் வழியாக சேலத்திற்கு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் சென்னையில் இருந்து சேலம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ரயில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை சந்திப்பு அருகே வரும்போது ரயில் தண்டவாளத்தில் மூதாட்டி ஒருவர் படுத்திருப்பதை ரயில் ஓட்டுநர் கண்டு உடனடியாக அவர் ரயிலின் வேகத்தை குறைத்து அங்கேயே ரயிலை நிறுத்தினார். பின்னர் தண்டவாளத்தில் இருந்த மூதாட்டியை அப்புறப்படுத்தியதோடு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே போலீசார் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மூதாட்டியை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் சுமார் 35 நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டுச் சென்றது. சேலம் மாவட்டம் டானிஷ்பேட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட எலத்தூர் ராமசாமி மலை குண்டுக்கல் வனப்பகுதியில் சிறுத்தை புகுந்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து டானிஷ்பேட்டை வனச்சரக அலுவலர்கள் ரோந்து பணிகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மக்களுக்கு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வனத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் ஆடு மாடுகள் கட்டி வைத்துள்ள பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வனச்சரகத்திற்குட்பட்ட இடங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் செல்லும்போது துணையோடு செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள வனத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் நுழைந்துள்ள வனவிலங்கை கண்காணித்து பிடிக்க வனத்துறை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.